இது ஒரு கொடூரமான சம்பவம். ஒரு 10 வயது சிறுமி அவங்க வந்து கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தையோட சடலம் அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளக்கரையில மீட்கப்படுது. குழந்தை வந்து ரேப் செய்யப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து அந்த உடற்கூறாய்வில் தான் தெரிய வரும். ஆனால் இதில் என்ன கொடுமையான விஷயம்னா, ஒரு 10 வயது சிறுமி தான் வீட்டு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்த சிறுமியை தைரியமாக பண்ணுறான்னா அவனுக்கு என்ன அளவுக்கு சட்டத்தின் மேலே அவனுக்கு பயமே இல்லை. குற்றவாளிகளுக்கு பயம் என்கிறது கொஞ்சம் கூட இல்லை காவல்துறை மேல. அதுக்கு என்ன காரணம்னா, சட்டங்கள் இருக்கு, ஆனா அந்த சட்டங்களை அமல்படுத்தக்கூடியதுல பிரச்சனையாச்சு. அந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டிய காரணம் என்ன? ரேப் பண்ணதுக்காக அந்த முயற்சியில கொலை நடந்ததா? ரேப் பண்ணப்படலை அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா, இதே சம்பவம் எங்கேயாவது அரபு நாடுகள் நடந்ததுன்னா ஒரு மாசத்துக்குள்ள அவன் தலையை துண்டா வெட்டிடுவாங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். சார், நேற்றுல இருந்து தமிழகத்தையே ஒரு உலுக்கிய சம்பவமாக அந்த கோயம்புத்தூரில் இந்த சிறுமி கொலை செய்த வழக்கு, அது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த கேஸை? அதாவது இது ஒரு கொடூரமான சம்பவம். அதாவது யாருக்குமே இது மாதிரி ஒரு துன்பம் ஏற்படக்கூடாது. ஒரு 10 வயது சிறுமி அவங்க வந்து கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது நேற்று முன்தினம் 21ஆம் தேதி 21/5/2026 மாலையில் சுமார் 5 மணிக்கு சூலூரில் இந்த சிறுமி வந்து தான் வீட்டு பக்கத்தில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது ஒருத்தர் வந்து விளையாடி இருந்த சிறுமி காணோம். அப்புறம் வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்தா அந்த குழந்தைய காணாங்கன்னொன்னே அக்கம் பக்கம் விசாரிக்கல சொல்கிறாங்க, மற்ற பசங்க விளையாடி இருந்த பசங்க சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருந்தவர் தான் பைக்கில் கூட்டிகிட்டு போனார், சாக்லேட் வாங்கி தரேன்னு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடைக்குது. உடனே அவங்க காவல் நிலையத்தில் அவரை தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. இப்போ அவர் வீடு மாறி போயிட்டார், எங்கே இருக்கிறாருங்கிற விவரங்கள் தெரியல. உடனே காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க. சூலூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோன்னா காவல்துறை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை பார்க்குறாங்க. இந்த குழந்தைகள் சொல்கிறதும் அந்த சிசிடிவி கேமரா சொல்கிறதும் கரெக்டாக இருக்குது. அது மாதிரி வண்டியில் ஏற்றிட்டு போகிறது தெரியுது. அப்புறம் அவரை தேடி பிடிக்கிறாங்க. தேடி பிடிச்சி அவரை கைது பண்ணிடுறாங்க. அவரை கைது பண்ணுறப்போ அவர் எகிரி குதிச்சு ஓடுறாரு. ஒரு சூரில் இருந்து எகிரி குதிச்சு கீழே விழுந்ததில் கைகால் ஒடிஞ்சு போச்சு. அவரோட பேர் கார்த்தி, வயசு 33. அவர் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக அங்கே தான் இருக்கார். இதுக்கிடையில் அந்த குழந்தையோட சடலம் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளக்கரையில் மீட்கப்படுது. காவல்துறை கண்டெடுத்து பார்க்குறாங்க. அதில் வந்து காயங்கள் இருக்குது. உடனே அதை வந்து குழந்தையோட உடலை வந்து உடற்கூறாய்வுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த அக்யூஸ்டை பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் தெரியுது இன்னொரு மோகன்ராஜ்னு ஒருத்தர் அவரோட பைக்கை கொடுத்துருக்காரு. அவரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவரையும் கைது பண்ணியிருக்காங்க. இவர் காயம்பட்டவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து ரிமாண்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடி ஜெயிலுக்கு போயிட்டார் அவர். இப்போ இன்றைக்கி வந்து குடற்கூறு முடிஞ்சு அந்த குழந்தையோட பெற்றோர்கள்ட்ட உறவினர்கள்ட்ட உடலை ஒப்படைச்சிருக்காங்க. காயங்கள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியல. அந்த குழந்தை வந்து ரேப் செய்யப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து அந்த உடற்கூறாய்வில் தான் தெரிய வரும். அந்த ரிப்போர்ட் மூலமாக தான் அப்படி வந்துன்னா இந்த மாதிரி செக்ஷன் ஆல்டர் பண்ண போவாங்க. ஆனால் இதில் என்ன கொடுமையான விஷயம்னா, ஒரு 10 வயது சிறுமி தான் வீட்டு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்த சிறுமியை இந்த மாதிரி வந்து தைரியமாக பண்ணுறான்னா அவனுக்கு என்ன அளவுக்கு சட்டத்தின் மேலே அவனுக்கு பயமே இல்லை. காவல்துறை மேலேயும் பயம் இல்லை, சட்டத்தின் மேலேயும் பயம் இல்லை. இதே மாதிரி ஒரு சம்பவம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிச்சேரியில் நடந்தது. இதே மாதிரி ஒரு 9 வயசு குழந்தை வந்து தான் வீட்டு வாசலில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது அந்த வீட்டு அந்த 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 குழந்தைக்கு தெரிந்தவன் தான் அந்த வீட்டில் குடியிருக்க பையன், ஒரு 18 வயசு பையன் என்ன பண்ணுறாரு, வான்னு சொல்லி அந்த குழந்தைய கூப்பிட்டு போய் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. சரி, தெரிஞ்சவன் தானே அண்ணன் கூப்பிட்றான்னு உள்ளே போகுது. அப்போ போய் அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ அந்த பொண்ணு கத்துது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு பெரியவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரும் வந்துடுறாரு. ஆக அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணி ஒரு மூட்டை மாதிரி கெட்டி பக்கத்தில் காவாயில் போட்டுறாங்க. அப்புறம் குழந்தைய காணணும்னு சொல்லி காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து முத்தியால்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் பாண்டிச்சேரியில் அவங்க தேடி 2 நாள் கழிச்சு பார்த்தாச்சுன்னா பாடி மிதந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க. அதில் அந்த பெரியவர், அந்த வயது முதிர்ந்தவர் வந்து ஜெயிலே தூக்கு போட்டு இறந்து போயிட்டார். அந்த மற்றொரு நபரை வந்து அந்த வழக்கு நடந்தது.
வழக்கில் அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இப்போ 25ஆம் தேதி, அதாவது வர திங்கட்கிழமை அன்னைக்கு அவருக்கு தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சம்பவம் நடந்து அதோட ரிலீஃப் இப்போ தான் தண்டனை கொடுக்க போகிறாங்க, குற்றவாளின்னு நிரூபணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற சமயத்தில் இது பாருங்க இன்னொரு சம்பவம். இது கோயம்புத்தூரில், இது கோயம்புத்தூர் சிட்டியில் நடக்குது. ஆக ஆமாம், அதாவது இதில் அவங்க குற்றவாளிகளுக்கு பயம் என்கிறது கொஞ்சம் கூட இல்லை காவல்துறை மேலே. அதுக்கு என்ன காரணம்னா சட்டங்கள் இருக்குது, ஆனால் அந்த சட்டங்களை அமல்படுத்தக்கூடியதில் பிரச்சனை ஆகுது. ஒரு கேஸ் நடந்து தண்டனை கொடுக்கணும்னா இத்தனை வருஷம் ஆகுது பாருங்கள். இப்போ அந்த கேஸில் அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த வழக்குலையும் பாருங்கள் ரொம்ப விரைவாக தான் நடத்தினாங்க, இருந்தாலும் தண்டனை கொடுக்க இவ்வளோ நாள் ஆச்சு. கோயம்புத்தூர் சம்பவம், கோயம்புத்தூரில் ஏற்கனவே ஒரு மாணவி சம்பவம், அதுலேயும் இதே மாதிரி. அதில் ஈடுபட்டவங்கெல்லாம் பழைய குற்றவாளிகள். ஆனால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க இங்கே பழைய குற்றவாளிகளா? இவங்க சொந்த ஊர் நாகப்பட்டினம், அங்கே இவங்க பேரில் வழக்கு இருக்குதா? இங்கே 18 ஆண்டுகள் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஏதாவது வழக்குகள் இருக்கா? என்ன பின்னணி, என்ன காரணத்துக்காக பண்ணாங்க? அந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டிய காரணம் என்ன? அதாவது அந்த ரேப் பண்ணதுக்காக அந்த முயற்சியில் கொலை நடந்ததா? அப்புறம் ரேப் பண்ணப்படலை அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா நமக்கு தெரியாது. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் தெரிய வரும். அப்போ அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா அப்போ ஏன் கொலை பண்ணணும்? ரேப் பண்ணதுக்கு இல்லை அப்படின்னா கொலை பண்ணதுக்கு அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். கொலையை பண்ணவன் குழந்தையை காணோம்னு சொல்லி அந்த குழந்தைய இவனும் கூட சேர்ந்து தேடுறான். எல்லாரும் தேடுறவங்க கூட சேர்ந்து இவனும் தேடுறான். அப்போ என்ன மாதிரி நாடகம் போடுறான் பாருங்க. இவனே தப்பு பண்ணிட்டு, இவனே கொலை பண்ணிட்டு, இவனே கழுத்தை நிறுத்தி கொண்டு எங்கேயோ கொண்டு ஒரு இடத்துல போட்டுட்டு குழந்தையை காணோம்னு இவன் சேர்ந்துறான். அப்படிதான் இவன் மேலே சந்தேகப்பட மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் சிசிடிவி காட்டி கொடுத்துருச்சு. எந்த தைரியம் சார் அது? எப்படி நம்ம இந்த விஷயத்துக்கு நம்ம மாட்டுவோம் அப்படிங்கிறது தெரிய வரும். ஒன்று எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் ஒன்று ரேப் அட்டம்ப்டாக இருக்கும், அந்த பிள்ளைக்கு தெரிய வரவும் வீட்டில் போய் சொல்லிடுமோ, தெரிஞ்சவங்க வேறு அப்படிங்கிறதுல ஒரு வேளை கொண்டு இருக்கலாம். ரேப் பண்ணுறதுக்கு அட்டம்ப்ட் பண்ணி இப்போ போய் சொல்லியிருந்தாலும் எந்த நாளும் நடந்திருக்கும். இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிய வரும். எப்படி இருந்தாலும் இது பெரிய தப்பு தானே சார்? தவறு. இப்போ அந்த குழந்தை இறந்துச்சு, எப்படி சம்பவம் நடந்தது, இவன் கூட்டு போனது தெரியுது, கொலை செய்ய வேண்டியதுக்கு காரணம் என்ன? அவன் தரப்புல என்ன சொல்றான்? அவனை விசாரிச்சிருப்பாங்க. ஆமாம், விசாரிச்சு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க அவனோட வாக்குமூலத்தை. அந்த வாக்குமூலத்தில் அவன் என்ன சொல்லியிருக்கான்? போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன தெரிய வருது? போஸ்ட்மார்ட்டத்தில் அந்த குழந்தை ரேப் பண்ணப்பட்டிருக்கா, இல்லை ரேப் செய்யப்படப்படலையா, இல்லை அட்டெம்ப்ட் டு ரேப் நடந்திருக்கா, அந்த மாதிரி காயங்கள் எதுவும் ஏற்பட்டிருக்கா, நகைக்கீரல்கள் இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத நிச்சயமாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது நிச்சயமாக தெரிய வரும். ஓகே, நம்ம இப்போ ரெகுலராகவே பார்க்குறோம் சார், ஆட்சி மாறினாலும் காட்சி மாற மாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ளது. எல்லா ஆட்சியிலையுமே இது தொடருது. அப்படிங்கிறப்ப இதுக்கான பாதுகாப்பு தான் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. நீங்கள் கேட்டது நியாயமான கேள்வி. அதாவது நம்ம சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம நாடு உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு, பெரிய ஜனத்தொகை கொண்ட நாடு, அதிக இளைஞர்களை கொண்ட நாடு. நம்ம சட்டத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, 1000 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அப்போ நம்ம சட்டமே என்ன சொல்லுது? 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் நிரபராதி தண்டிக்கக்கூடாது, நியாயம்தான். ஆனால் 1000 குற்றவாளிகள் தப்பிக்கிறாங்களே, அப்போ சட்டம் சரியான முறையில் இல்லை. அதனால தான் இவங்க தப்பிக்கிறாங்க. அதனால தான் இவங்க ஒவ்வொருத்தரும் தைரியமாக, அதாவது தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் உள்ள ஓட்டையில் போந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் பண்ணுறான். இதே சம்பவம் எங்கேயாவது அரபு நாடுகள் நடந்துன்னா 1 மாதத்துக்குள்ளே அவன் தலையை துண்டா வெட்டிடுவாங்க, இல்லை நடு ரோட்டில் வச்சு அவனை சுட்டு கொண்டுருவாங்க, இல்லை நடு ரோட்டில் தூக்கு போட்டு அவனை தொங்க விட்டுருவாங்க. அவளை விரைவாக விசாரித்து கடுமையான தண்டனையை உடனே நிறைவேற்றுறாங்க. இங்கே சட்டத்தில் தண்டனை இருக்குது, ஆனால் அதை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? நிர்பயா வழக்கு டெல்லியில் இதே மாதிரி தான். ஒரு பெண்ணை பஸ்ஸில் வச்சு, ஓடுற பஸ்ஸில் ரேப் பண்ணி மர்டர் பண்ணிடுறாங்க. அதில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. கீழ்மை நீதிமன்றத்தில், விசாரணை நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்டு அவன் அப்பீல் பண்ணி 7.5 வருடம் கழித்து தான் அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. அந்த 7.5 ஆண்டு காலம் கழித்து காலையில் 5 மணிக்கு தூக்கில் போடுறாங்க. முதல் நாள் நைட்டு 1 மணி வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடக்கு, அப்பீல். அப்போ இந்த மாதிரி குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்ததுன்னா இப்போ அவங்களுக்கு பயம் இல்லாமல் போகுது இல்லையா? இப்போ ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. போரூரில் யஷ்வந்த் அந்த பையன் ஒரு ஐடி இன்ஜினியர். இதே மாதிரி விளையாடிட்டு இருந்த குழந்தைய வீட்டுக்குள்ளே கொண்டு போய் ரேப் பண்ணி கொலை பண்ணி எடுத்துகிட்டு போய் எரிச்சிடறான். அந்த வழக்கில் ஏன்னா இதுக்கெல்லாம் சாட்சி வச்சுட்டா பண்ணுவாங்க, கிடைச்ச சாட்சியை வச்சு காவல்துறை சார்ஜ் ஷீட் போட்டாங்க. கீழ்மை நீதிமன்றம் அவனுக்கு தூக்கு தண்டனை வச்சு, அந்த தூக்கு தண்டனை விதிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் ஜாமீனில் வெளியே வந்துடுறான். வெளியே அவங்க அம்மா கிட்ட நான் கேஸ் நடத்தணும், பணம் கொடுன்னு கேட்குறான். அவங்க இல்லைங்கிறாங்க. உன் நகையை கொடுன்னு கேட்குறான்.
கொடுக்க மாட்டேன்னு அம்மா கொலை பண்ணிட்டு 19 சவரன் நகையை திருடிட்டு போயிடறான். ஃபர்ஸ்டே அவனுக்கு நல்ல தண்டனை கொடுத்துருந்தா. ஆமாம், அதில் இருக்க வரேன். அதில் வந்து கேஸ் பெண்டிங் தான் இருக்கணும். அதை நடத்துறதுக்கு தான் கேட்குறான். கொடுக்க மாட்டேன்னு அம்மாவை கொலை பண்ணிட்டு நகையை எடுத்துகிட்டு போயிடறான். இது அவங்க அப்பா தான் புகார் கொடுக்குறாரு, சேகர்னு அவரோட அப்பா. அதன் பேரில் ஒரு கொலை வழக்கு அம்மாவை கொண்டதுக்கு. அந்த வழக்கும் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. இது நடந்துட்டு இருக்கையில் இந்த வழக்கில் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. இதில் குழந்தையை கொண்ட வழக்கில் தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. அந்த தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமா அப்பீல் பண்ணுறான். இந்த வழக்கில் அம்மாவை கொண்ட வழக்கில் இவங்க அப்பா வந்து இவனை கைது பண்ணுறாங்க. போய் எங்கே கைது பண்ணுறாங்க? மும்பைக்கு ஓடிடுறான். மும்பையில் போய் ஏர்போர்ட்டில் போய் இவனை போய் கைது பண்ணுறாங்க. அவன் ஓட போலீஸ் வரட்ட ஏதோ ஒரு சேஸ் பண்ணி சினிமா ஷூட்டிங் மாதிரி கைது பண்ணி நகையெல்லாம் கொண்டு வந்து கோர்ட்டு மூலமாக அவங்க அப்பா வாங்கிடுறாரு. கோர்ட்டில் சாட்சி சொல்வது அவர் தான் சொல்லணும். பிறல் சாட்சியாக மாதிரி அந்த கேஸில் அவனுக்கு விடுதலை. அந்த குழந்தையை கொண்ட கேஸில், ரேப் கேஸில் சுப்ரீம் கோர்ட்டில் விடுதலை. ஆக 2 வழக்குலையும் விடுதலை ஆகிட்டான். அவன் அடுத்தால என்ன பண்ணுவான்? அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? தான் தவறு செஞ்சுட்டு தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி சட்டத்தில் உள்ள ஓட்டைகளில் புகுந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாமல். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாண்டிச்சேரியில் இதே 9 வயசு சிறுமி அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்னும் ஜட்ஜ்மெண்ட்டே இப்போ தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சா? வரப்போகுது இல்லை, அதாவது அவன் குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. என்ன தண்டனை அப்படிங்கிறத 25ஆம் தேதி. அதாவது அந்த காலம் தாழ்த்தப்பட்ட நீதிங்கிறது மறுக்கப்பட்ட நீதி, வழிவகுக்கும் அப்படின்னு தானே? ஆமாம், மறுக்கப்பட்ட நீதி மாதிரி தான். அப்படிங்கிறப்ப இன்னும் அந்த ஆட்சி மாறுது. அப்படிங்கிறப்ப ஏன் இதை தடுக்கவே முடியல? காரணம் என்ன சார்? அதாவது இவங்க ஆல்ரெடி ஒரு நோட்டீஸ்க்கு வந்திருந்தா, காவல்துறை நோட்டீஸ்க்கு வந்திருந்தா அவனை ஃபாலோ பண்ணணும். பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா தப்பு. இப்போ இந்த விஷயங்கள் வந்து யாருக்குமே தெரியாது. இவன் பக்கத்து வீட்டில் குடியிருந்திருக்கான். வீடை அவங்க அம்மா வந்து டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ கேட்குறாங்க கேள்வி, இவரை தெரியுமான்னா, நம்ம எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல தான் குடியிருந்தாரு, இப்போ 10 நாளைக்கு முன்னாடி தான் இங்கேருந்து காலி பண்ணி போனார், அதனால என் குழந்தைக்கு தெரியும், அதனால கூப்பிட்டோன்னா போயிருக்கா, சாக்லேட் வாங்கி தரணும்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. அப்போது இது இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஏது? அதாவது இந்த குழந்தைய ரேப் பண்ணணுங்கிறதுக்காக தான் பண்ணானா, இல்லை வேற ஏதாவது இவங்களுக்குள்ள பிரச்சனையா, இல்லை இவங்களுக்குள்ள ஏதாவது தகராறு இருக்குதா அப்படிங்கிறது என்னங்கிறது விசாரணையில் தான் தெரிய வரும். இப்போ முதல்கட்ட விசாரணையில் இருக்குது. ஆனால் இது ஒரு கொடூரமான நிகழ்வு. இந்த நிகழ்வில் சம்பந்தப்பட்ட அந்த அக்யூஸ்டுக்கு கடுமையான தண்டனை கூடிய வரையில் நீதிமன்றம் மூலமாக பெற்றுக் கொடுக்கணும். நன்றி சார். நன்றி. வணக்கம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.